இந்த தேர்தலோட அமைச்சங்க மீண்டும் நம்மளோட தலைவர் மீண்டும் சொல்றது இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி மற்றும் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டுமா வேணாமா? டெல்லி அணியை வீழ்த்தணுமா வேணாமா? அப்ப டெல்லி அணியை வீழ்த்தணும்னா இந்த ஆளுநர் தொகுதியில அந்த முன்படுத்தினவர்களை குறைஞ்சது 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நீங்க தெரிஞ்ச ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க. ஒரு முக்கியமான அமைச்சரை தேர்வு செஞ்சு அனுப்ப போறீங்க. கரெக்டா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றத்தையும் கேட்டு ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. குறிப்பா முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிறத விளக்கமா சொல்லுங்க. அப்படி சொன்னோம்னா அடுத்த 9 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் அடுத்த 9 நாட்கள் கடுமையா பிரச்சாரத்தில் இறங்குங்க. செஞ்சு காட்டுறீங்களா? வெற்றி விடுறியா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்ல தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். குடியரசு சின்னத்தில் வாக்களித்து அதன் அன்பரசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.